சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசியில சூரியன், ராகு, சுக்கிரன் மீனத்தில் இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், குரு மேச ராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி செவ்வாய் உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் வக்ரமாயிருவாரு. சரிங்களா? புதன் வக்ரமாயி உங்களுக்கு மீனராசிக்கு வந்துருவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7.5 சனியில் இருக்கீங்க. 7.5 சனியில பாதிப்பில் இருக்கீங்க. பணமே நாங்க தங்க மாட்டேங்குது சார், பணமே நிக்க மாட்டேங்குது, செலவு மேல செலவா போயிட்டு இருக்கு, கடன் வாங்கியே வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கு, பணத்தை சேஃப்டி பண்ணவே முடியலங்கனால, சம்பாதிக்கிறோம் கடன் அடைக்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், சம்பாதிக்கிறோம் கடன் அடைக்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், இப்படியே தான் மாசம் மாசம் போயிட்டே இருக்க தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க மீனராசி நேயர்கள். அதுக்கு காரணம் 7.5 சனி. சனி 12ஆம் இடத்துல விரயத்தில் இருந்தா அவர் விரயத்தை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் கர்மக்காரகன் சனி. அவர் கர்ம அமைப்பு படி சனி எந்த ராசிக்குள்ள வருதோ அந்த ராசி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்க வைப்பார். உங்க ராசிக்கு 12 இருக்கார். அப்ப செலவெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம செலவு உங்களுக்கு போயிட்டு இருக்கும். செலவு சேஃப்டி பண்ண முடியாது. அப்படியே மந்தமா போயிட்டு இருக்கும். கையில பணம் வரும், செலவு பண்றீங்க, பணம் வருது, செலவு பண்றீங்க, இப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால பணம் வரும். இந்த மாதம் நிச்சயமா பணம் வரக்கூடிய மாதம் தான். அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஏப்ரல் 14ஆம் தேதி பாருங்க சூரியனோட பயிற்சி நடக்குது. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இந்த மாதம் பாருங்க நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கலாம், தந்தை மூலமா சில நல்லது நடக்கும், அப்போட சொந்தக்காரங்க மூலமா சில உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கலாம். இந்த மாதம் கேட்ட கடன் சுப கடனா உங்களுக்கு இருக்கும். கடன் கேட்குறீங்க, யாரும் தரமாட்டேங்கிறாங்க. யார் பணம்னாலே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க சார். கடன் கேட்டா யாருமே தரமாட்டேங்கிறாங்க, நாங்களும் எவ்வளவு அலைஞ்சிட்டோம், எங்க பிரச்சனை தீர்க்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்குங்க. 14ஆம் தேதிக்கு மேல நிறைய நல்லது நடக்கும். செவ்வாய் உங்க ராசிக்கு யாரு? செவ்வாய் 2ஆம் அதிபதி. அவர் ஜென்ம ராசிக்கே வந்துருவாரு. அங்க ராவோடு இருக்கிறது அங்க தப்பு. சரிங்களா? பணம் உங்களுக்கு வரும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பணம் வரும், பணத்தை தேடி போவீங்க, பணமும் உங்களுக்கு வரும், கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீ யார்ட்டும் பணத்தை கொடுக்காம மாட்டிக்கிங்க. பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கணுங்க, கவனமா இருக்கணும். சரிங்களா? பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து சிக்கிட்டீங்கன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 7.5 சனி வேற மாதிரி உங்களுக்கு ரூட்டு கொண்டு போய் விட்டுருவார். அதனால கவனமா இருக்கணும். இந்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் இடத்தை பாக்குறாரு, குருவும் பாக்குறதுனால அந்த வெளிநாட்டு பிரயாணம், அந்த வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. வெளிநாட்டு பிரயாணம் சக்சஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியல. ஆனா இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. நல்ல ஒரு மாதமா இருக்கும். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கணவன் மனைக்குள்ள சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு. கருத்து வேறுபாடெல்லாம் வருங்க, கவனமா இருக்கணும். 7.5 சனி அப்படிதான் பண்ணும். 7.5 சனி என்ன பண்ணும்? விரயத்தை கொடுப்பாரு, பண விரயங்களை கொடுப்பாரு, தேவையில்லாத விரயங்களை கொடுப்பாரு. நீங்க சுப விரயமா மாத்திருங்க. ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பகவான் பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா விரை சனிங்கும் போது உங்களுக்கு என்ன விரயத்தை கொடுக்குறாரு? ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு தான் மருத்துவ செலவு இருக்கு. உடம்பு செல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. மாத்திரை மருந்து ஊசி அப்படி இப்படின்னு உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். செலவு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஆனா இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நிலைமையை சமாளிக்கக்கூடிய மாதமா இருக்கும். கோவப்படாதீங்க. ஏன்னா ராசியில ராகு இருக்காரு. இந்த மாதம் செவ்வாயும் வர்றாரு. 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதியில பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணம், கோவப்படுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, இது மாதிரிலாம் வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கவனமா இருக்கணும். சரிங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்ல அதெல்லாம் போய் பணத்தை போட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த சனி கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியெல்லாம் புடுங்கிடுவார். எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவார். சனியோட குணமே அதுதான். கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவார். இதெல்லாம் 7.5 சனி காலகட்டங்களில் நடக்கும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அருமையா இருக்குங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும்
சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு நல்லா போயிடும், அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்படியே சமாளிப்பீங்க. சரிங்களா? அந்த மாதம் சமாளிப்பீங்க. விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுப விரயங்களா தான் இருக்கும். திருமணத்துக்காக செலவு பண்றது, கிரகப்பிரவேசம், மொட்டையடிச்சு காது கொட்டுறது, வளகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செலவு பண்ணுங்க. தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு வராது. சுப விரயங்களுக்கு செலவு பண்ணுங்க. அது நல்ல ஒரு செலவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா விரைய சனியில இந்த மாதிரி விரயம் பண்ணணும். சரிங்களா? அதனால மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். செலவு வரும், அதை மீறி பாத்தீங்கன்னா பெருசா பாதிப்பு உங்களுக்கு வராது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வரும். ஏன்னா ராசியில ராகு செவ்வாய் இருக்கிறதுனால உடல்ல உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா ராசிநாதர் 2ஆம் இடத்துல இருக்காரு, பயந்துக்காதீங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும், அதுல மட்டும் கவனமா இருங்க. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ஏன்னா 7.5 சனியில் இருக்கீங்க. என்ன தசாபுத்தி உங்களுக்கு கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, என்ன தசாபுத்தி, என்ன லக்னம், ராசிநாதன் குரு எங்க இருக்காரு ஜாதகத்துல. குரு இருக்கும், நல்லா இருக்கணும். குரு நல்லா இருந்தாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா தனக்காரகன் குரு, தனக்காரகன் குரு, பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான். அந்த குரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும். என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னாதிபதியோட நிலைமை என்ன, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நீங்க நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இல்ல கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா. இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, தசாபுத்தி, ராசிநாதனோட நிலைமை, இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும், எப்போ ஜெயிச்சு காட்டுவீங்க, எப்போ உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நண்பர்கள் முன்னாடி நீங்க சாதிச்சு காமிப்பீங்க, நல்ல காலம் உங்களுக்கு எப்பதான் வரும், கெட்ட காலம் வரும்போது நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.